Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாயிண்ட் இம்பர்ஃபெக்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாயிண்ட் இம்பர்ஃபெக்ஷன் வந்து ஒரு zero dimensional imperfection. Point defects are localized disruption of lattice involving one or more atoms. அதாவது ஒன் ஆர் மோர் ஆட்டம்ஸ் வந்து அதோட அரேஞ்ச்மெண்ட்ல ஏதாவது டிஸ்ரப்ஷன் உண்டு பண்ணுச்சுன்னா அதை தான் நம்ம பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். The atoms are arranged in a regular and periodic arrangement in a crystal. This is perfect crystal. அதாவது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்டா இருக்கும். அப்படி ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலா இருக்கும். In a crystal, if there are imperfect point-like regions, then it is called the point imperfection. அதாவது இப்போ ஒரு கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு ரீஜன்ல ஏதாவது ஒரு இம்பர்ஃபெக்ட், அதாவது அந்த ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ல அந்த லாட்டிஸ்ல வந்து ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பாயிண்ட் இம்பர்ஃபெக்ஷன் சொல்றோம். The point defects are introduced by the movement of atoms when they gain energy by heating or during processing of materials or introduction of impurities. அதாவது இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆர் இன்ட்ரோடியூஸ் பை மூவ்மெண்ட் ஆஃப் ஆட்டம். அதாவது ஒரு பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னா ஆட்டம்ஸோட மூவ்மெண்ட்ஸ்னாலதான் ஒரு பாயிண்ட் இம்பர்ஃபெக்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அந்த ஆட்டம்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னா அது வந்து எனர்ஜியை கெயின் பண்றது மூலமா வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து அந்த ஆட்டம்ஸ்ல வந்து இருக்கு. அந்த எனர்ஜி அந்த ஆட்டம்ஸ் வந்து எப்படி கெயின் பண்ணுதுன்னா ஹீட் பண்றதுனாலயோ இல்ல ப்ராசஸிங் டைம்லயோ இல்லனா ஏதாவது இம்பியூரிட்டிஸ் வந்து அதுல இன்ட்ரோடியூஸ் ஆனாலும் அந்த ஆட்டம்ஸ் வந்து மூவ் ஆக தொடங்குது. அதனால அந்த இடத்துல வந்து நமக்கு ஆட்டம்ஸோட மூவ்மெண்ட்னால அங்க வந்து அந்த லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து சம் டிஃபெக்ட் ஏற்படும். அதை தான் நம்ம பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். The size of point imperfection is nearly 1 or 2 atomic distance. அதாவது ஒரு பாயிண்ட் இம்பர்ஃபெக்ஷனோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா 1 or 2 atomic distance அளவுக்கு ஒரு பாயிண்ட் இம்பர்ஃபெக்ஷனோட சைஸ் வந்து இருக்கும். பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் வந்து ஃபர்தரா ஒரு 5 டைப்பா வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வேக்கன்சி டிஃபெக்ட், செகண்ட் வந்து சப்ஸ்டிடியூஷனல் டிஃபெக்ட், தேர்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட், ஃபோர்த் ஸ்காட்டி டிஃபெக்ட், ஃபிஃப்த் ஒன் வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேக்கன்சி டிஃபெக்ட். இப்போ லெஃப்ட் சைடுல உள்ள டயக்ராம பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ல அந்த லாட்டிஸ்ல வந்து ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நமக்கு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ல வந்து இருக்கு. அதே இது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேக்கன்சி டிஃபெக்ட்னா என்னங்கிறது பார்க்க போறோம். The missing of an atom from the atomic site of the crystal is called vacancy. அதாவது ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க டயக்ராம பார்த்தாலே வேக்கன்சி டிஃபெக்ட் அப்படின்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் எப்படி இருக்கு, எல்லா ஆட்டம்ஸும் அதோட இடத்துல வந்து பர்ஃபெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. அததான் நம்ம பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ங்கிறோம். ஆனா இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு ஆட்டம் வந்து மிஸ் ஆயிருக்கு. அட்டாமிக் சைட்ல வந்து ஒரு ஆட்டம் வந்து மிஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த மிஸ் ஆன அந்த ஆட்டம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வேக்கன்சி இருக்கு. அததான் நம்ம வேக்கன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். Vacancies are introduced into the crystal during solidification at high temperature or as a consequence of radiation damage. இந்த வேக்கன்சி டிஃபெக்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ல எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகும்னா நம்ம டியூரிங் சாலிடிஃபிகேஷன் ஏதாவது ஹை டெம்பரேச்சர்ல அதை சாலிடிஃபிகேஷன் பண்ணும் போதோ இல்லைன்னா ஏதாவது ரேடியேஷன் மூலமாவோ டேமேஜ் ஆகும் போதும் அந்த கிறிஸ்டல் ஒரு ரேடியேஷன் மூலமா டேமேஜ் ஆகும் போதும் அங்க வந்து என்னது இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னா வேக்கன்சி டிஃபெக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. At room temperature, the number of vacancies produced low and it increase with an increase in temperature. ரூம் டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எப்படி இருக்கும்னா லோவா இருக்குமா. அதே இது நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அந்த வேகன்சி டிஃபெக்டோட நம்பர்ஸ் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு எல்லாருக்குமே இப்போ வேகன்சி டிஃபெக்ட் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா சப்ஸ்டிடியூஷனல் டிஃபெக்ட். அதே மாதிரி நீங்க லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் படம் இருக்கும். சப்ஸ்டிடியூஷனல் டிஃபெக்ட்னா என்னன்னா இட் ப்ரொடியூஸ் when an atom is replaced by different type of atom.
இப்போ ஒரு ஆட்டம் இருக்க வேண்டிய அந்த அட்டாமிக் சைடுல எனக்கு அதுக்கு பதிலா இப்போ சிலிக்கான் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு அலுமினியமோ இல்ல பாஸ்பரஸோ இருந்தா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஆட்டம் இப்ப சிலிக்கான் எனக்கு அந்த இடத்துல இருக்கும்னா சிலிக்கானுக்கு பதிலா எனக்கு இப்ப என்ன இருக்கு, அலுமினியம் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சப்ஸ்டிடியூஷனல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அலுமினியம் அண்ட் பாஸ்பரஸ் டோப்ட் இன் சிலிக்கான் ஆர் சப்ஸ்டிடியூஷனல் இம்பியூரிட்டிஸ். அது வந்து ஒரு இம்பியூரிட்டி. இப்போ சிலிக்கான் கிறிஸ்டல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல எல்லாமே என்ன ஆட்டம்ஸ் தான் இருக்கணும், சிலிக்கான் ஆட்டம் ஒன்லி தான் இருக்கணும். ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு சிலிக்கானுக்கு பதிலா அலுமினியமோ இல்ல பாஸ்பரஸோ அந்த கிறிஸ்டல்ல அந்த அட்டாமிக் சைட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருச்சுன்னா, அதாவது ஒரு சிலிக்கான் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு ஒரு அலுமினியமோ இல்லைன்னா ஒரு பாஸ்பரஸோ இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சப்ஸ்டிடியூஷனல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் defects. It is small size atom occupying the void space in the crystal. இப்போ இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ லெஃப்ட் சைடு நமக்கு வந்து பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இருக்கும். அங்க நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா அந்த அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நமக்கு கிளியரா கொடுத்திருக்காங்க. ஆனா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும்னா சம் வாய்ட் ஸ்பேசஸ் வந்து இருக்கும். அந்த வாய்ட் ஸ்பேசஸ்ல ஏதாவது ஒரு ஸ்மால் சைஸ் ஆட்டம் வந்து அந்த இடத்துல ஆக்குபை பண்ணிச்சுன்னா அதை தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இருக்கு, அங்க வந்து அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் அதாவது அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து லாட்டிஸ்ல இருக்கு. அந்த அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து எனக்கு சம் என்ன இருக்கும், வாய்ட் ஸ்பேசஸ் வந்து இருக்கும். அந்த வாய்ட் ஸ்பேசஸ்ல ஒரு ஸ்மால் சைஸ் ஆட்டம் வந்து அந்த வாய்ட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிச்சுன்னா அதை தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்டி டிஃபெக்ட். The missing of one anion and cation from an ionic crystal is known as ஸ்காட்டி டிஃபெக்ட். ஸ்காட்டி டிஃபெக்ட்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு அயானிக் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன இருக்கும், ஆனயானும் இருக்கும், அதே மாதிரி கேட்டயானும் இருக்கும். அதே அந்த ஸ்காட்டி டிஃபெக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆனயான் அண்ட் கேட்டயான் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு ஆனயானும் ஒரு கேட்டயானும் அந்த அட்டாமிக் சைட்ல மிஸ் ஆச்சுன்னா அதை தான் நம்ம ஸ்காட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனயானும் கேட்டயானும் எனக்கு வந்து ஒவ்வொரு ஆனயானும் ஒரு கேட்டயானும் எனக்கு மிஸ் ஆயிருச்சுன்னா அதை தான் நம்ம ஸ்காட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். The missing of one anion and cation from an ionic crystal is known as Schottky defect. This defect is dominant in alkali halides. அதாவது ஆல்கலி ஹாலிட்ஸ்ல வந்து இந்த டிஃபெக்ட் வந்து என்ன பண்ணும், டாமினேட் பண்ணுது. ஃபைனல் ஒன் வந்து என்னன்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஸ்காட்டி டிஃபெக்ட்ல பார்த்தோம், ஒரு ஆனயானும் ஒரு கேட்டயானும் என்ன ஆயிருக்கும், அயானிக் கிறிஸ்டல்ல வந்து மிஸ் ஆயிருக்கும். அதை தான் நம்ம ஸ்காட்டி டிஃபெக்ட்னு பார்த்தோம். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ங்கிறது என்னன்னா an anion displayed from a regular site to an industrial site is called Frenkel defect. அதாவது ஒரு ஆனயான் வந்து அது இருக்க வேண்டிய அந்த அட்டாமிக் சைட்ல இருந்து அதோட ஒரு அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து அது வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளேட் ஆகி எங்க போயிருக்கும்னா வாய்ட் ஸ்பேஸ், அதாவது அந்த அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிற ஒரு வாய்ட் ஸ்பேஸ்க்கு வந்து அது மூவ் பண்ணி போயிருக்கும். அதை தான் நம்ம ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். an anion displayed from a regular site to an industrial site is called Frenkel defect. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாயிண்ட் இம்பர்ஃபெக்ஷனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸை கிளாசிஃபை பண்ண வேகன்சி டிஃபெக்ட், சப்ஸ்டிடியூஷனல் டிஃபெக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட், ஸ்காட்டி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், இது எல்லாமே நம்ம கிளியரா பார்த்தோம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.